everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தேவை. சோ அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸை எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், சோ எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படினாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஃபர்ஸ்ட் லேண்ட், செகண்ட் கோல்ட், third other investments like FD, NPS, அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் லேண்ட். ஸோ லேண்டில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதுன்றது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்து ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரோத் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து கோல்டு. இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு தான். ஸோ கோல்டுனாலே மோஸ்ட்லி எல்லா லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி ஒரு சிலருக்கு நிறைய ஆசை இருக்குது. என்னென்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எல்லாரும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இவங்க இவ்வளோ நகை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நெசசிட்டிக்காகவே நம்ம கோல்டை வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால நமக்கு கோல்டு மேலே ஆசை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ 1947 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட் கோல்டு 10 கிராம்ஸ் வந்து 88 ரூபீஸ்க்கு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 24 கேரட் கோல்டு 10 கிராம்ஸ் வந்து 75,000 சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து 78 இயர்ஸில். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜாக 1 இயருக்கு 9% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்த்தோம். இன்னொரு விஷயம், கோல்டு வாங்குறதுனால நமக்கு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, இப்போது 78 இயர்ஸில் 75,000 88 ரூபீஸ்க்கு இருந்தது இப்போ 75,000க்கு வந்திருக்கு. 9% நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. இது வந்து அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கோல்டு வந்து நம்ம சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் எல்லாரும் வாங்கி வைக்கிறோம். பட் அது சேஃப்டியான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஷின் மார்க் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து நெசசிட்டிக்காக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 சவரன் யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஹோல்ட் பண்ணுவோம், வீட்டில் வைப்போம், இல்லை பேங்க்கில் வைப்போம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீட்டில் வைக்கும்போது சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது, எங்கேயும் வெளியில் போக முடியாது. ஏன்னா யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இதுவே நம்ம சரி வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கழுத்தில் போட்டுட்டு போனோம்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்லாமல் போச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ பேங்க்கில் வைக்கலாம் அப்படின்னா பேங்க்கில் நம்ம சேஃப்டி லாக்கரில் வைக்கும்போது அதுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸை எப்படி அட்வான்டேஜாக மாற்றலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறத விட நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம். டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா இப்போ வந்து கோல்டு ETF, பாண்ட், அதுக்கப்புறம் பேப்பர் லைக் செவரன் பாண்ட், அந்த மாதிரிலாம் நீங்கள் டிஜிட்டல் கோல்டாகவே வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சு பயந்துட்டு இருக்கிறத விட டிஜிட்டல் கோல்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜை வந்து அட்வான்டேஜாக மாற்ற முடியும். பட் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வருமானா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சா என்னமோ அதே தான் நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வைக்க போகிறீங்க. என்னன்னா இதில் சேஃப்டி, இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை விட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைக் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பிகாஸ் இது வந்து மார்க்கெட் பேஸ்டுன்றதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஆனால் கோல்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த ஈக்விட்டி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1980 தான் ஈக்விட்டியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாண்ட், பத்திரம் அந்த மாதிரி கொடுத்து மாற்றுற மாதிரி ஆப்ஷன் தான் இருந்தது. பட் இந்த BSE இல்லை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது ஸோ 1980 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80,000 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16% கொடுக்குது பர் ஆனமில். அதாவது அந்த 1980லேருந்து இப்போ 2024 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. ஸோ கோல்டில் வந்து 9%, இதில் வந்து 16%. பட் நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா ஈக்விட்டினாலே மார்க்கெட் பேஸ்டு, ஸோ இதில் வந்து லாஸ் ஆகிடும் அப்படின்றத பயப்படுறாங்க. ஸோ இதில் என்னென்னா ஈக்விட்டி அப்படின்றது நீங்கள் ஒரே ஒரு கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அதோட ஷேர் ரேட் வந்து கம்மியாயிடும். ஸோ நம்ம போட்ட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே நீங்கள் ஈக்விட்டியில் ஒரு கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் SIP மோடில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி தான், பட் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது.
ஆவரேஜ் ரிஸ்க் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஒவ்வொரு ஃபண்டுக்கும் தனியாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைவர்சிஃபிகேஷனாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷனாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு செக்டார் வந்து ஏறுனாலும் ஒரு செக்டார் இறங்கினாலும் இது பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்பி நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது கன்சல்டன்ட் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க எஸ்ஐபியில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸு, ஈக்விட்டியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு. கோல்டு வந்து இம்பார்ட்டன்ட் தாங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்குமே நமக்கு கோல்டு வந்து நெசசிட்டி தான். குழந்தை பிறந்த உடனே நம்ம கோல்டு போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை காது குத்துக்கு கோல்டு போட வேண்டியது இருக்குது. இன்கேஸ் குழந்தை வந்து அந்த ஏஜ் அட்டன் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணும்போது அப்போ கோல்டு போட வேண்டியிருக்கு. மேரேஜ்னால் கோல்டு போட வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நெசசிட்டினால நம்ம கோல்டு தேடி போகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தையாக இருக்குன்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு 25 இயர்ஸில் வந்து மேரேஜ் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கீங்க. 100 பவுன் வந்து நகை போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு வயசுலேருந்தே நீங்கள் நகையை சேர்த்துறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த 100 பவுன் சேர்க்கறது உங்களுக்கு டைம், அந்த 25 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் 100 பவுன் சேர்த்துட்றீங்க. அதே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து விட்டுட்டு அதே இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் அந்த குழந்தை பேரில் போட்டிங்க அப்படின்னா அந்த 25 இயர்ஸில் நீங்கள் 100 பவுன் எடுக்கிறது, இதில் வந்து அதே 25 இயர்ஸில் நீங்கள் 100 பவுன்ன்றது 130 to 150 பவுனே எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.